இன்னைக்கு 25வது ஐபிஎல் ஆட்டம் மும்பை வான்டடே மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் ராயல் சேலஞ்ச் பெங்களூரு அணிகளும் மோத போறாங்க. ஸோ இந்த மேட்ச் நம்ம இந்திய கிரிக்கெட் ரசிகர்களையும் தாண்டி உலக அளவில் எல்லா கிரிக்கெட் ரசிகர்களையும் இன்னைக்கு உற்று நோக்க வச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு தோக்கிற அணி கண்டிப்பாக ஏறக்குறைய பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்க வேண்டிய நிலைமையில் தான் இருக்காங்க. ஏன்னா ஆர்சிபி அணி 4 தோல்விகள் அடைஞ்சிருக்காங்க, மும்பை இந்தியன்ஸ் அணி 3 தோல்விகள் அடைஞ்சிருக்காங்க. 2 பேருமே தலா ஒரு வெற்றியோட இன்றைய ஆட்டத்தில் எதிர்த்து விளையாட போறாங்க. அந்த வகையில் இந்த பரபரப்பான மேட்ச்ல இன்னைக்கு வெற்றி பெற போறது யாரு அப்படின்னு நம்ம ஜோதிட சிறுவன் ஆஸ்ட்ரோ பிரெடிக்ஷன் மூலியமா வெற்றியாளர் யாரு அப்படிங்கறத கணிச்சு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் ஹர்திக் பாண்டியா அவருடைய ஜெர்சி எண் 33 கூட்டு எண் 6, ஃபாப் டு பிளஸி அவருடைய ஜெர்சி எண் 13 கூட்டு எண் 4. மேட்ச் இன்னைக்கு நடக்க போற தேதி 11 கூட்டு எண் 2. இதில் ஹர்திக் பாண்டியா அவருடைய அதிர்ஷ்ட எண்களில் 8, 6, 2 இந்த 3 எண்ணும் இருக்கு. அதே போல ஃபாப் டு பிளஸி அவருடைய அதிர்ஷ்ட எண்களில் 1, 7, 9 இந்த 3 எண்கள் தான் இருக்கு. அதனால இந்த ஆட்டத்தில் கண்டிப்பா ஆர்சிபி அணியை விட மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ஒரு மிகப்பெரிய நல்ல ஸ்கோர் இந்த மேட்ச்ல ஆர்சிபி அணியை விட எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அடுத்ததா கலர் நிறங்கள் அடிப்படையில் இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்னால எப்பயுமே ஆரஞ்சு நிறம் சிறந்த நிறம். ஆனா ஆரஞ்சு நிறம் 2 அணியின் ஜெர்சியுமே கிடையாது. அதே போல ஆகாத நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கரு நீல நிறம் இந்த தினத்துல ஆகாது. ஆனா ஆர்சிபி அணியின் ஜெர்சிலையும் மும்பை இந்தியன்ஸ் அணியின் ஜெர்சிலையும் கரு நீல நிறம் இல்லை அப்படின்னாலும் லைட்டான நீல நிறங்கள் இருக்கு. ஸோ இது கண்டிப்பா 2 அணி பிளேயர்களையும் முக்கியமான கட்டத்துல தவறான ஒரு சில முடிவுகளை எடுக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஜோதிட சிறுவன் சொல்லியிருக்காரு. அப்புறம் கடைசியா ஃபாப் டு பிளஸி ஹர்திக் பாண்டியா இவங்க 2 பேருடைய ஜாதக அடிப்படையில் இன்றைய ஆட்டத்தின் வெற்றியாளர் யாரு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் கேப்டன் ஹர்திக் பாண்டியா அவருடைய ஜாதக கட்டங்கள் அடிப்படையில் கடக ராசியில ஹர்திக் பாண்டியா பிறந்திருக்காரு. கடக ராசியில தற்போது ஹர்திக் பாண்டியா அவருக்கு சந்திரன் திசை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச் நடக்க போற கிழமை வியாழக்கிழமை சந்திரன் வியாழன் இந்த 2 கிரகங்களும் நட்பு கிரகங்கள் வட்டத்துக்கு உள்ளதான் வருது. அதனால ஹர்திக் பாண்டியா அவருக்கு இன்னைக்கும் மேட்ச்ல வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு. ஆனா அதே போல ஃபாப் டு பிளஸி அவரை பொறுத்த வரைக்கும் ஃபாப் டு பிளஸி அவருக்கு சனி பெயர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. சனி பெயர்ச்சி அவருக்கு கொஞ்சம் உக்கிரமாகவே இருக்கிறதால தான் தொடர்ந்து அடுத்தடுத்து சில ஆட்டங்கள்ல ஃபாப் டு பிளஸி அவர் தோல்வி அடைஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த பாதிப்பு டு பிளஸி அவருக்கு இன்றைய ஆட்டத்திலையும் வெளிப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இன்றைய மேட்ச்ல ஃபாப் டு பிளஸி அவரை விட ஹர்திக் பாண்டியா அவருக்கே ஆட்டத்தை வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. வின்னிங் பர்சன்டேஜ் ஹர்திக் பாண்டியா அவருக்கு 60, ஃபாப் டு பிளஸி அவருக்கு 40. அதனால இந்த மேட்ச் டைட்டாக போனாலும் இறுதியா மும்பை இந்தியன்ஸ் அணி இன்றைய ஆட்டத்தில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோதிட சிறுவன் இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் அணி அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு அவருடைய ப்ரெடிக்ஷன்ல சொல்லியிருக்காரு.